நாம் வசனத்திற்கு முன்னதாக தொடரும்படி நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். वचन में जाने के पहले आइए 1 मिनट अपने सर झुकाएं और आंखों को बंद करके प्रार्थना में जाएं. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். भले पिता, इस आशीषमय सुबह के लिए हम आपको धन्यवाद देते हैं और स्तुति आराधना करते हैं. நீர் எங்களோட பேசி இடைப்படுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர், அதற்கு நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आप हमसे बर्ताव करने वाले एक भले पिता है, इसलिए हम धन्यवाद देते हैं. இந்த காலை வேளையிலும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும். इस भोर के घड़ी में आप मुझे छिपा लें और आप प्रकट हो जाएं. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. आपके वचन को जब हम अध्ययन करेंगे हमारे मन और दिल प्रज्वलित होने पाए. எங்கள் காதுகளையும் இருதயத்தையும் திறந்தருளும். हमारे भीतरीय मन को और कान को खोल देने पाए. சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். सारे आदर महिमा स्तुति हम आप ही को ही चढ़ाते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना को मांगते हैं भले पिता. ஆமென். आमीन. இந்த நாளிலும் நான் செய்திக்கு ஆதாரமாக ஒரு தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு கிங்ஸ் பிசினஸ். आज के संदेश के लिए मैं इस प्रकार का एक शीर्षक ले आया हूं, वो ये है कि राजा का बिजनेस यानी कारोबार. ராஜாவின் காரியம். राजा का कार्य के शीर्षक है. நம்ம யாருக்கும் தெரியும், நம்ம பாரத தேசத்திலே இப்பொழுது நமக்கு ராஜா நம்மை ஆட்சி செய்வதில்லை. और हमारे भारत में या इंडिया में राजा लोग शासन नहीं करते हैं. இப்போ நமக்கு பிரதம மந்திரி இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்கள நம்ம நடத்துகிறாங்க. अभी हमारे लिए राष्ट्रपति है या प्रधानमंत्री है, वे लोग हमारे लिए ऊपर रख के शासन करते हैं. நாம் अनेवரும் अनेक ராஜாக்களை பற்றி அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், हिस्ट्री बुक्ஸ்ல வாசித்திருக்கிறோம். लेकिन इतिहास में और इतिहास किताब में कई राजाओं के बारे में हम लोग पढ़ते होंगे. அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லமை, ஒரு ஆம்னி ஒரு பொட்டன் சொல்லலாம். அப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்குரிய வல்லமை அந்த ராஜாக்களுக்கு இருந்தது. उनके सारे अधिकार एक ही व्यक्ति को दिया गया, जो राजा चाहेगा उसी को ही राजा किया करता था. பாக்குறோம், தாஜ்மஹால் ஒரு ராஜா தன்னுடைய மனைவிக்காக கட்டின ஒரு அழகான ஒரு காரியம், எவ்வளவு வேலையாட்களை வைத்து ஆனா கட்டி முடிச்சிருக்கிறார். ताजमहल एक उदाहरण है. एक ही राजा मन में सोचा अपनी पत्नी के लिए बनवाए, तो कई साल या कई कारीगरों के द्वारा उस ताजमहल को उसने बनवाया. அப்படி நீங்க அறிந்திருப்பீங்க, குயின் விக்டோரியா அவங்க வருவதற்காக கல்கத்தாவில் கட்டப்பட்ட அந்த விக்டோரியா ஹால் எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு கம்பீரமாகவும் இருக்குது. ஆனா அவங்க ப்ராபபிலி ஒரு நாளா 2 நாள் எவ்வளவு நாள் தங்கினாங்கன்னு தெரியல, அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மாளிகை. वैसे रानी विक्टोरिया आके ठहरने के लिए 1 दिन या 2 दिन कितना दिन यहाँ ठहरी होगी कोलकाता में पता नहीं, लेकिन विक्टोरिया महल करके बहुत बड़ा इमारत जैसे मकान वहाँ उन्हीं के आगमन के लिए बन गई थी. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ராஜாக்களுடைய பிரதிநிதிக்கும் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருந்தது. वैसे ही जो राजा का राजदूत रहता है और उन प्रतिनिधि के लिए भी उतनी बड़ी ताकत दी गई थी. ராஜா ராணி வேறு இடத்தில் இருந்தாலும் அவங்களுடைய பிரதிநிதி அந்த ராஜாவின் காரியத்தை செய்யும் பொழுது அதே வல்லமை அங்கே கிரியை செய்தது. राजा रानी कहीं भी रहेंगे कोई बात नहीं, लेकिन उनका प्रतिनिधि होकर के एक जन अगर कार्य करेगा, उस प्रतिनिधि को भी उतने ही ताकत और अधिकार दिया गया. நாம யாருடைய பிரதிநிதியா இருக்கிறோம்? हम सबको ही किसका राजदूत बन के आए हैं या प्रतिनिधि है? ஒருவேளை இந்த உலகத்திலே ஆண்ட கொஞ்ச நாட்கள் சொற்பமாய் வாழ்ந்த ஆண்ட ராஜாக்களுடைய பிரதிநிதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், इस संसार में शायद कुछ साल या कुछ दिन जो राज्य करते रहे राजाओं के प्रतिनिधि के लिए उतने अधिकार और सामर्थ्य दी गई तो நாம் ராஜாக்களின் ராஜா, தி கிங் ஆஃப் கிங்ஸ், இட்டர்னல் கிங், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, அப்படியாக சொல்லப்பட்ட ஒரு தேவாதி தேவனை நாம் प्रतिनिधिயாக நாம் இருக்கிறோம். हम उस राजा के प्रतिनिधि है जिसका कोई आदि नहीं, कोई अंत नहीं, और उतने पूरे भूमंडल को बनाया हुआ उस राजा के प्रतिनिधि हम लोग हैं. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் பிரதிநிதியா நாம இருக்கும்போது நாம் எந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும், எந்த காரியத்தில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிப்போம். तो महान जो राजा जो स्वर्ग में है और उस राजा का हम लोग अगर राजदूत या प्रतिनिधि है, तो किन किन बातों से हमें परे रहना है और किन किन बातों को हमें अनुकरण करना है, उनको हमें देखना जरूरी है. நம்ம யாருடைய பிசினஸ்ல இருக்கிறோம்? we are in the king's business. हम किसके कारोबार में है? उस राजा हमारे स्वर्ग में परमेश्वर है, उसके बिजनेस में हम लोग हैं. சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? we are in king's business. king's business. हम सब कोई आवाज उठा के हम कहेंगे, हम आवाज उठा के कहेंगे, हम सब कोई उस राजा के कार्य में लगे हुए हैं.
சில காரியங்கள் முதலாவது நாம் வேதத்திலிருந்து தியானிக்க ஒரு வசனம் லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனம். लूका 9वां अध्याय 62वां वचन को पहले थोड़ा सा देखने जा रहे हैं. எந்தெந்த காரியங்களிலிருந்து நாம் தூரம் இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் விலக்க வேண்டும், அப்படி இருந்தால் நாம் ஆண்டவருடைய பிரதிநிதியாக ஆண்டவருடைய காரியத்தை அதிகமாய் செய்ய முடியும் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாம் ஒரு வார்த்தை வாசிப்போம். किन किन बातों को छोड़ना चाहिए, किन किन बातों से हमें अलग रहना है करके उस बात को लूका 9 का 62 में हम लोग देखते हैं. நான் தமிழில் வாசிக்கிறேன், அப்போது ஹிந்தியில் இன்னொருத்தங்க வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். यीशु ने उससे कहा, जो कोई अपना हाथ हाल पर रखकर पीछे देखता है वह परमेश्वर के राज्य के योग्य नहीं. அந்த ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நாம் பிரஜையா இருக்கும்போது, அவருடைய பிரதிநிதியா இருக்கும்போது இந்த காரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இதிலே சுட்டி காண்பிக்கிறார். यहाँ जब हम उस राजा के उस प्रतिनिधि है तो ये काम, ये बात हमारे जीवन में नहीं होनी चाहिए. பின்னிட்டு பாராதே, पीछे ना देखो. நாம் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். इस घटना को अगर आप पढ़िएगा तो इस अध्याय में यीशु यरूशलेम की ओर जा रहा है. அவர் அவருடைய முகத்தை கற்பாறையை போல அதை வைத்துக் கொண்டு அந்த எருசலேமை நோக்கி அவர் பிரயாசப்படுகிறார், பிரயாணப்படுகிறார். चेहरा को पत्थर जैसे बनाते हुए यीशु यरूशलेम की ओर जा रहा है. அங்கே எருசலேமில் அவருக்கு என்ன நடக்க போகிறது? சிலுவை, பாடுகள், மரணம் என்று சொல்லி அவருக்கு நடக்க போகிறது. क्योंकि उसको मालूम है यरूशलेम में क्या होना जा रहा है. उसके लिए मारा जाना और पीटा जाना और क्रूस पर चढ़ाया जाने की बात है. அதை பார்த்து அவர் பின்னிட்டு போகவில்லை. और उसको देख के यीशु ने पीछे मुड़ के पीछे गया नहीं. எந்த இடங்களிலோ சில இடங்களில் அவரை ராஜாவா நினைக்க வைக்க விரும்பினாங்க, அங்கேயும் அவர் அவங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. और कोई कोई जगह में यीशु को राजा बना के लोग बैठाने वाले थे, उसके लिए भी यीशु ने जगह नहीं दिया. ஆனால் இந்த இடங்களிலே அவரை சிலுவையில் அறைந்து கொன்று அவர் ஒரு பாடுள்ள ஒரு காரியத்தையும் அவர் அதை பின்னிட்டு பார்க்காம முன்னோக்கி போகிறார். यहाँ पर आगे यरूशलेम में यही बातें रखी गई है, दुख की बातें रखी गई, क्रूस की बातें, और उसको क्रूस पर चढ़ाने तो भी यीशु ने पीछे ना देखा. அந்த இடத்துல சமாரியர்கள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது அவரை அவருடைய டெசிஷனை, அவருடைய டைரக்ஷனை மாற்றவில்லை. वहां पे सामरी लोग यीशु को रोक रहे थे, जगह नहीं दिए जाने के लिए, तो भी यीशु का निशाना जो यरूशलेम में पहुंचना, उससे वो पीछे ना मुड़ा. 58வது வசனத்துல நாம பார்க்கிறோம், ஒருவர் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி. 58 वचन में हम लोग देखते हैं कि यीशु मसीह के लिए, मनुष्य के पुत्र को सिर धरने की भी जगह नहीं है. நம்முடைய பேசிக் நெசசிட்டிஸ், அத்தியாவசிய தேவைகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ये उसके शायद बुनियादी कुछ आवश्यकता हो सकती थी. அப்படிப்பட்ட நம்முடைய பேசிக் நெசசிட்டிஸ் இல்லாமல் போனா கூட நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து நம்ம தூரம் போக கூடாது. हमारे पास भी बुनियादी कोई जरूरत जरूर होती है, तो भी यीशु मसीह को पीछे करने की बातों से हम पीछे न मुड़े. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்னு சொல்லி இன்னொரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். और एक और मनुष्य जो है प्रभु यीशु मसीह से ये बातों को पूछता है कि 59वां वचन में, हे प्रभु मुझे पगले जाने दे कि मैं अपने पिता को गाड़ दूं. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்னை பின்பற்றி வான்னு சொல்லி. क्योंकि उससे यीशु ने पहले कह दिया ताकि मेरे पीछे हो लो. எந்த விதமான நெருங்கின சொந்தங்களும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து நம்மை விலக்க கூடாது என்பதை ஆண்டவர் இதிலே காண்பிக்கிறார். कोई भी हमारे बंधु है या कोई भी हमारे रिश्तेदार है, वो हमें यीशु के पीछे करने की बातों से रोकना ना पाए. தேவையான தேவைகளா இருக்கலாம், ஆனா மிகவும் நெருங்கின நட்புகளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவது நம்மை திசை விலக்க கூடாது. बहुत जरूरी बात हो सकती है, जरूरत है, या हमारे कोई बहुत नजदीक के रिश्तेदार हो सकते हैं, कोई भी बात हमें यीशु के पीछे करने से रोकना ना पाए. பின்னிட்டு பார்க்கிற நபர்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். हम सब कोई जानते हैं जो पीछे मुड़ के देख लिए या पीछे देख लिए हैं. நாம் யாவரும் அறிவோம், லோத்தின் மனைவி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். हम जो पीछे देखी लूत की पत्नी के बारे में जानते हैं. மிகவும் அவசரமாக அவர்களை அழைத்து அந்த தேவதூதர்கள் அவங்களை இங்க போன்னு சொல்றாங்க. எல்லாரும் போகும் பொழுது இந்த மனைவி மாத்திரம் திரும்பி பார்த்து அங்க உப்பு தூணாக மாறுகிறாள். वहां दूत से ये आज्ञा मिल गया, परमेश्वर से आज्ञा मिल गया कि पीछे ना देखना,
मुड़ना, लेकिन फुर्ती से आगे बढ़ते जाओ। लेकिन उसी घड़ी लूत की पत्नी पीछे मुड़ के देखी। அப்படிப்பட்டதாக உலகத்தின் கம்ஃபர்ட்ஸ், உலகத்தின் ப்ளஷர்ஸ் நம்மை சில நேரங்கள்ல ஆண்டவர் விட்டு பின்னோக்கி பார்க்க வைக்கும். इसी प्रकार इस संसार की जो बातें, मन की बातें, अभिलाषा की बातें हमें पीछे देखने के लिए करती है। உண்மைதான், நாம் அந்த பாவங்களிலிருந்து விட்டு விலகி ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சில பிரச்சனைகள், சில காரியங்கள் வரும்போது சாத்தான் அதே பாவத்தை கொண்டு நம்மை மீண்டும் விளைவிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ये बात सच है कि हम लोग उस पुराने पाप को छोड़ दिए हैं, आगे बढ़ रहे हैं। लेकिन ऐसे वातावरण जब आता है, शैतान जो है हमारे पुराने पाप को याद करके उसी को करने के लिए उस्काता है। ஒரு சின்ன வியாதி உண்டு, அது என்னன்னா ப்ரூரைட்டர்ஸ்னு சொல்லுவோம். ப்ரூரைட்டஸ் ஒரு மாதிரி வித்தியாசமான பேரா இருக்கும். फ्लोराइटिस करके एक ऐसी एक बीमारी है, उसका नाम ऐसे एक अलग से है। ப்ரூரைட்டஸ்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, சொரி, இச்சிங். जो खुजली आती है उस खुजली को कहते हैं फ्लोराइटिस करके। ஒரு விதமான ப்ரூரைட்டஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு ஏதாவது யோசிச்சுட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு அது சொரிகிறதே ஒரு வியாதியாகி ஒரு புது வியாதியாக அந்த தோல் வியாதியாக மாறுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. और एक प्रकार का फ्लोराइटिस है कि वो जो खुजली आती है तो उसमें हमारे नाखून से उसको रगड़ 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 करके एक नए और एक बीमारी को पहुंचा देती है। எப்பெல்லாம் மனசு வருதோ ஏதாவது யோசிக்குதோ கை ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் इच பண்ண ஆரம்பிக்கும். मन में जब कभी सोचने लगते हैं तुरंत उंगली या हाथ जो है उसी पर कहीं जाएगा और हम लोग जो है उसमें नोचने लगते हैं, इसी के चलते वहाँ घाव हो जाता है। சாத்தான் நம்ம எங்க இச் பண்ணுவோம், எங்க இச் பண்ணா நம்ம அதுல விழுவோங்கிறத நன்றாக அறிந்திருக்கிறான். शैतान को अच्छी तरह मालूम है कि हम लोग जो है कहाँ नोचने से क्या आएगा करके उसको मालूम है। அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஃப்ளீ செக்சுவல் இமாரலிட்டி, பாவங்கள்ல இருந்து நீ ஓடு, விலகி ஓடுன்னு சொல்றார். इसलिए पौलुस का कहना यह है कि जवानी की अभिलाषा से भाग। யாரும் நம்ம சொல்ல முடியாது நான் பெரிய பலவான், நான் எப்படிப்பட்ட பாவத்தை நான் மேற்கொண்டுருவேன், இந்த மாதிரி டெம்டேஷன் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நிற்கிறதுக்கு இல்லை. நாம் டெம்டேஷன்ஸ்ல இருந்து ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். कोई भी ऐसा नहीं कह सकते कि मैं बलवान हूँ, कोई पाप नहीं कर सकता हूँ करके, लेकिन वहाँ बाइबल का वचन ये सलाह देता है कि उस जवानी के अभिलाषा से भागो। அடுத்ததாக பின்னிட்டு பார்த்த ஒரு நபர் என்று சொன்னால் யோபுவின் மனைவியை நான் ஞாபகம் வருகிறது. फिर एक और व्यक्ति जो है पीछे मुड़ के देखने लगी, वो अय्यूब की पत्नी है। யோபு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யோபுவை பார்த்து சொல்கிறார், நீர் தேவனை சபித்து உம்முடைய ஜீவனை விடும் சொல்கிறார். अय्यूब बहुत बुरे हाल में पहुंचा, दुख में पहुंचा, वो बहुत भयानक बीमारी में पहुंचा, तो पत्नी कहती है तुम जाकर अपने जान दे दो। சில வேளைகளில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், நம்முடைய ஊழியத்தின் வருகிற பாடுகள் சில நேரம் நம்மை ஆண்டவரை விட்டு பின்னோக்கி, ஒருவேளை நம்ம இடத்துல அதே இது இருக்கலாம், ஆனால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு மனதில் திரும்பினாங்களோ அந்த மாதிரி மனதளவிலே நாம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. शायद हमारे सामने रखे हुए दुख या तकलीफ, आने वाली समस्या जो है, जरूर हम व्यक्तिगत रूप में पीछे कहीं छोड़ के नहीं जाएंगे, लेकिन मने मन हृदय में ही हमारे पुराने बातों को सोचने लग जाते हैं। பாவமானாலும் சரி, பாரமானாலும் சரி, நாம் பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி செல்ல வேண்டும். चाहे पाप क्यों न हो या बोझ क्यों न हो, हम पीछे मुड़ के ना देखे आगे बढ़ते जाएं। அடுத்த ஒரு காரியம், நம்ம ஆண்டவருடைய இந்த கிங்ஸ் பிசினஸ்ல நம்ம இன்வால்வ்டு பீப்புளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பலவீனமாய் இராதே. और एक और जो बात जो है, परमेश्वर जो राजा है, राजा के काम में लग जाने वाले, वो कहते हैं, परमेश्वर कहता है कि निर्बल न रहो। எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். इब्रानियों की पत्री 12वां अध्याय 12वां वचन को हम देखेंगे। ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, इसलिए ढीले हाथों और निर्बल घुटनों को सीधे करो। லியோனார்ட் ராவன்ஹில்ங்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், இஃப் வி ஆர் வீக் இன் பிரேயர் வி ஆர் வீக் எவ்ரிவேர். एक हीरो रमीन करके एक परमेश्वर के दास ने कहा, अगर हम प्रार्थना में कमजोर रहते हैं तो हम सारी बातों में कमजोर रहते हैं। ஜெபத்தின் முக்கியத்துவம் அறியாதவர்கள் நாம் யாரும் கிடையாது. प्रार्थना का आवश्यकता को जाने बिना कोई नहीं रह सकता। ஆனால் முக்கியம் என்னன்னா ஜெபிப்பது தான் மிகவும் முக்கியம். इसका मतलब यह है कि प्रार्थना करना अति आवश्यकता है, आवश्यक है। முழங்கால்களை திடப்படுத்துங்கள் நம்ம இதுல பார்க்கிறோம். यहाँ हम देखते हैं ढीले घुटनों को दृढ़ करो। முழங்கால்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நபரும் நம்ம நடக்கிறதுக்கு பல ஜாயின்ட்ஸ் தேவைப்பட்டாலும்
மிகவும் முக்கியமான ஜாயிண்ட்னு சொன்னா அந்த நீ ஜாயிண்ட். आपको मालूम है चलने के लिए जरूर कई जो जोड़ हमारे लिए जरूरत है, जॉइंट जरूरत है, लेकिन सबसे बड़ा जॉइंट है जिसको कहते हैं घुटने में जो हड्डी है. சில வேளைகள்ல வீல் சேர்ல பேஷண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. ஒருவேளை சரி பெரிய வியாதியா இருக்குமோ, ரொம்ப வியாதியில ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்களோன்னு யோசிக்க தோணும். कभी कभी व्हील चेयर में कोई बीमार को लोग लेके आते होंगे, आप देखे होंगे, सोचते होंगे बहुत बड़ा बीमारी है और इसके चलते व्हील चेयर में लोग लेके आ रहे हैं. ஆனா அவங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை முட்டு வலினால அவங்களால அது காலை அதை ஸ்டெப் பண்ண முடியாம இருப்பாங்க. लेकिन उनके सबसे बड़ी बीमारी ये है, दर्द ये है कि घुटने में दर्द होने के चलते ही सिर्फ वे चल नहीं पा रहे हैं. எப்படி நாம் நடப்பதற்கு முழங்கால் முக்கியமோ அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு நம்முடைய ஜெபம் மிகவும் முக்கியம். जिस प्रकार एक व्यक्ति को चलने के लिए घुटने में ताकत जरूरत है या आवश्यकता है, वैसे ही प्रार्थना करने के लिए हमारे घुटनों में बल होना चाहिए. எவ்வளவுக்குள்ள நாம் ஆண்டவருக்கு சமயம் எடுத்து டெஃபினட் பிரேயர் அண்ட் டெஃபினட் பர்பஸ், அதாவது ஒரு சிலப்பட்ட நேரங்களில் ஒதுக்கி இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி ஒதுக்கவும், இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு டெஃபினட் பர்பஸ்க்காக நம்ம ஜெபிப்பதும் நமக்கு தேவையான ஒரு டிசிப்ளின். प्रार्थना में दो बात को लिख कर रखिएगा, मन में ठानिएगा, वो ये है कि प्रार्थना निवेदन हमारे लिए पक्का होना चाहिए और प्रार्थना करने के लिए समय को हमें निर्धारित करना चाहिए. சில வேளைகளில் அநேக காரியங்கள் நம்மை அழுத்தும் போது சில ஆங்ஸைட்டிஸ்ல நம்ம ஜெபம் நம்ம அந்த இடத்துல இருந்து தள்ளி போகிறது. कभी कभी डर के चलते या कोई और बात के चलते, चिंता के चलते प्रार्थना करने की बात हमारे मन से हट जाती है. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், தெரிந்த வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். फिलिपियों 4 अध्याय 6 वचन को हम लोग पढ़ने जा रहे हैं. फिलिपियों 4 का 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में तुम्हारा निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किया जाए. ஜெபம் பண்ணணும், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ரூமை பூட்டிட்டோம், முழங்கால் பண்ணிட்டோம், எல்லாமே ரெடி. ஆனா உடனே மனசுல என்ன தோணும்? ஐயோ இந்த நாளில் இந்த பர்பஸ் இருக்கு, இந்த காரியத்தை நம்ம செய்யணுமே, இது எப்படி செய்ய போறோம்ங்கிற ஒரு தாட் வரும். हम लोग प्रार्थना करने के लिए कमरे में घुस जाते हैं और कमरे के किवाड़ को बंद भी कर जाते हैं और तैयार हो जाते हैं और प्रार्थना करने के पहले ये विचार आएगा, हो ये काम को तुम भूल गए, इस काम को हमको करना पड़ेगा करके प्रार्थना को छोड़ देते हैं. பிசிக்கல் செக்லூஷன் ஈஸி, ஒருவேளை நம்ம தனியான இடத்துல போயிடலாம். ஆனா மென்டல் செக்லூஷன், எல்லா காரியங்களையும் விட்டு இந்த ஆங்ஸைட்டிஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட விட்டுட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறது மிகவும் கடினம். हम अपने शरीर को तैयार कर सकते हैं, एकांत जगह पर जा भी सकते हैं, लेकिन मन को अपना वश में करना, प्रार्थना करने के लिए मन की तैयारी अति आवश्यकता है. எவ்வளவு நேரம் பிஸியா இருந்தாலும் பிஸினஸ் should not be an excuse to avoid prayer. कितने भी काम में व्यस्त रहें, लेकिन ये व्यस्त कर होने की बातें हमारे प्रार्थना करने का रोक न बन जाए. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிஸியா இருந்தார், காலையில இருந்து பிரசங்கம் பண்றாரு, சாயங்காலம் முழுவதும் ஹீலிங் பண்றாரு, ராத்திரி என்ன செய்வாருன்னு பார்த்தோம்னா அவர் அங்க போய் ஓய்வு எடுக்கல, அங்கேயும் போய் ஜெபத்திலே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார். यीशु मसीह का जीवन एक उदाहरण है. दिन भर सेवा करते रहेंगे, दिन भर काम करते रहेंगे, लेकिन रात में यीशु का कहानी को देखिएगा, वो एकांत जगह पर या पहाड़ पर ऊपर जाके प्रार्थना में समय बिताए. அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய தகப்பனோடு தேவனோடு சமயத்தை ஒதுக்குகிறார். यीशु मसीह बड़ी भोर उठ करके अपने पिता के साथ प्रार्थना में समय बिताए. நமக்கும் தெரியும் சரீரம் முக்கியமா ஆத்துமா முக்கியமா நம்ம கேட்டா கண்டிப்பா நம்ம யாரும் எல்லாரும் சொல்லுவோம் आत्मा दा मुख्यम. हम सबको ही कहेंगे क्या तुम्हारे शरीर महत्वपूर्ण है या तुम्हारे प्राण महत्वपूर्ण है? तो पूछा जाए तो सबको मालूम है नहीं, प्राण ही हमारे शरीर से महत्वपूर्ण है. என்னுடைய காரியத்திலே நான் சொல்ல போனா சில நேரங்களில் நைட் டியூட்டி ராத்திரிலாம் வேலை இருந்ததுன்னா காலையில பைபிள் சில நேரம் பைபிள் ஸ்டடி சுருக்கமா செஞ்சுட்டு ஸ்கிப் ஆயிடும். ஆனா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகாத மாதிரி நான் இருக்கிறேன் சில வேளைகளில். और मैं जो है कभी कभी जो है रात में काम होने के चलते बाइबल जो है ना वो उसकी पाठ को थोड़ा कम करके मैं काम में चले जाता हूँ. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய சரீர தேவைகளை காட்டிலும் ஆவிக்குரிய ஆத்துமாவின் தேவைகளை நம்ம மிகவும் முக்கியமாக நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம். लेकिन प्रभु चाहता है हमारे शरीर की जो भी बातें जरूरत है उससे बढ़ करके हमारे प्राण, हमारे जो आत्मा, भीतरीय मनुष्य के लिए जो बातें जरूरत है उसको खोजो. அடுத்த ஒரு காரியம் அசுத்தமாய் இராதே. और एक और बात है कि अशुद्ध न बनो. ஆதாரமாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிப்போம். दूसरा तीमुथियुस दूसरा अध्याय 21 और 22 वचनों को हम देखेंगे. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். यदि कोई अपने आप को
इनसे शुद्ध करेगा तो वह आदर का बर्तन और पवित्र ठहरेगा और स्वामी के काम आएगा और हर भले काम के लिए तैयार होगा। நாம் பல காரியங்களில் நம்ம வேலைகளை செய்து கொண்டு நம்முடைய அலுவல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில வேளைகளில் நம்ம அறியாமையே நம்முடைய காரியங்களில் ஒரு பர்டன்ஸ் நம்முடைய டஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. हम अच्छे काम करते रहेंगे, सेवकाई करते रहेंगे, लेकिन हमारे अनजाने में कोई धूल या कोई बात हमारे ऊपर सट जाती है। பைக்ஸ் நம்ம நிறைய பேர் வச்சிருக்கிறோம். बाइक कई लोग रखते हैं हम में से। நம்ம வாங்கின உடனே அது நம்முடைய பொருளாயிருது. बाइक जब खरीदते हैं तो हमारा वो हो जाती है। ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்கு அது ரெகுலரா நம்ம சர்வீசிங் அதை மெயின்டெனன்ஸ் அதை நம்ம பண்ணி கொண்டே இருக்க வேண்டியது. लेकिन उस बाइक का या गाड़ी का उसको लगातार उसको सर्विसिंग के लिए उसको धुलाना ये करना काम और होते जाता है। இது உண்மைதான். ஒருவேளை பிரேக் பிடிக்கல, ஆக்சிலரேட்டர் வயர் கட் ஆயிடுச்சுனா நம்ம எமர்ஜென்சியா நம்ம கண்டிப்பா கொண்டு போய் அதை சர்வீஸ் பண்ணுவோம். ये बात सच है। अगर ब्रेक नहीं पकड़ रहा है तो तार टूट गया है तो तुरंत इमरजेंसी के लिए हम लोग जो है दिखा देते हैं मैकेनिक के पास। ஆனா அப்படி ஒன்றுமே நடக்கவில்லைனாலும் ஒரு மெக்கானிக்ட்ட நீங்க கொண்டு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்ல 1 இயர்ல நீங்க அதை ஆயில் மாத்தணும், இந்த காரியங்கள்லாம் கிரீஸ் போடணும், இந்த காரியங்கள்லாம் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. लेकिन तार टूटता नहीं है, ब्रेक भी सही है, तो भी वो मैकेनिक कहेगा नहीं 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 आपको साल में 1 बार 2 बार गाड़ी दिखाना होगा, उसको चेक करना पड़ेगा, उसको ग्रीस डालना पड़ेगा, उसको तेल देना पड़ेगा, ये सारे काम के लिए गाड़ी लाना होगा। வண்டி நம்மளோடது தான். गाड़ी तो हमारी है जरूर। ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் பே பண்ணனும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. लेकिन साल में 1 बार इंश्योरेंस उसको जमा करना है, ये सारे काम साल में 1 बार करते रहना करके लोग बोलते हैं। நம்ம சொல்ல முடியுமா? நான் தான் வாங்கிட்டேன், அது என்னோட ப்ராப்பர்ட்டி, ஏன் இஷ்டப்படி நாம பண்ணுவேன்னு சொல்லலாமா? क्या आप कहेंगे कि वो तो मैंने खरीदा है, मेरी गाड़ी है, क्यों ये सबको करना है करके आप बोलेंगे? சொல்லலாம். ஆனா நம்முடைய காடி நம்ம ரிப்பேர் ஆயிரும், நம்மளால அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. लेकिन हम कह सकते हैं, लेकिन एक बार के लिए ऐसे ही बैठ जाएगी, खड़ी हो जाएगी, फिर हम उसको इस्तेमाल नहीं कर पाएंगे। அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்மைதான். ஆண்டவர் நமக்கு சால்வேஷன்ங்கற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறார். நாம் என்று இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ये बात सच है कि जिस दिन हम परमेश्वर यीशु मसीह को ग्रहण करते हैं उस दिन हम उद्धार पाते हैं। ஆனால் அனுதினமும் நாம் அந்த ஆவியிலே மறுரூபமாகவும் புதிதாகவும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். लेकिन प्रभु चाहता है उद्धार को लगातार कार्य में रखना है, वो लगातार प्रतिदिन उद्धार पाते जाना है। லூக்கால நம்ம பார்க்கிறோம், வசனத்தை வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ குணப்பட்ட பின் மற்றவர்களை குணப்படுத்துன்னு சொல்லுகிறார். लूका में हम एक वचन को पढ़ते हैं पतरस के बारे में। यीशु कहता है तुम चंगे होने के बाद दूसरों को भी उस प्रकार का चंगाई में ले चलो। நாம் மற்றவர்களை ஆதாயமாக்க, மற்றவர்களை ரிப்பேர் பண்ற, மற்றவர்களை ரெக்கவர் பண்ணுகிற அந்த சமயத்தில் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய சுயம், நம்முடைய காரியம் ரிப்பேர் ஆகி ரிப்பென்ட் ஆகி ஆண்டவருக்குள் இருப்பது அவசியம். और आत्माओं को जीतने के कार्य में या दूसरों को शुद्ध करने के कार्य में हम अपने को बचाना, अपने को भी सही रखना अनिवार्य है। ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். पहला पत्रस 5वां अध्याय 7वां वचन को हम पढ़ेंगे। पहला पत्रस 5 का 7। அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். अपनी सारी चिंता उसी पर डाल दो क्योंकि उसको तुम्हारा ध्यान है। பாவம் இது எல்லாவற்றையும் அசுத்தம் நம்ம விட்டு ஓட வேண்டும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், சில நேரங்களில் நம்முடைய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு தடை செய்கிறதுக்கு காரணம் बर्डन्स। जरूर पाप हमसे दूर रखना है, अच्छे दौड़ने के लिए उसको हटाना है, लेकिन कभी कभी हमारे रोक कौन बन जाता है या हमारे दौड़ में कौन बाधा आ जाता है, वो है हमारी चिंता। பல காரியங்களை குறித்த பர்டன் நம்மை அழுத்தும் போது, ஏன்னா அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि उसके बाद वो कहता है कि तुम्हारे विरोधी शैतान क्या कहता है कि गर्जने वाले सिंह के समान इस खोज में रहता है कि किसको फाड़ खाए। நம்ம சர்வீஸ் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? வண்டியை முதல்ல நல்லா துடைக்கிறாங்க, க்ளீன் பண்றாங்க, உள்ளான பார்ட்ஸ் வெளியிலான பார்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்றாங்க, ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க, இப்படி புதுசாக அதை மாற்றுறாங்க. गाड़ी को जब सर्विस करते हैं तो लोग क्या करते हैं? गाड़ी को पूरा नया कर देते हैं, धोते हैं, साफ करते हैं, भीतर ये पार्ट्स को निकालते हैं, फिर उसको सफाई करते हैं। நாம் யாரும் அறிவோம், வேகமாக ஓடுகிறவர்கள் அவர்கள் தலையில ஒரு பாரத்தை வைத்துக்கொண்டு ஓட முடியுமா? हम सबको जानते हैं जो भागने वाले या दौड़ने वाले, क्या ऊपर सिर पर कोई भार
भार को रख करके वो दौड़ सकता है। ஒரு சின்ன டஸ்ட் தான், சின்ன ரஸ்ட் தான், ஆனா விட விட அது பெரியதாக மாறக்கூடும். छोटा सा धूल हो सकता है, गंदी बात हो सकता है, लेकिन बढ़ बढ़ के वो ज्यादा बड़ा हो जाएगा। அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் அனுதினமும் ஆண்டவரோடு நாம் செலவிடுகிற நேரம், ஆண்டவரோடு இருக்கிற நேரத்துல நாம் என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. अगर उससे दूर रहना है कि प्रतिदिन परमेश्वर के साथ समय बिताने की जो बातें उसको कभी नहीं छोड़ना है। இன்னொரு காரியம் பிட்டர்னஸ். ஒருவர் அந்த நம்ம பார்க்குறோம் அந்த பார்ட்ஸ் ஒன்னொன்னு வேலை செய்யும்போது உள்ள என்ன ஆகுது, ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாகிறது. हम जानते हैं गाड़ी में क्या होता है, जब एक पार्ट्स दूसरा जो पार्ट्स के साथ जो रगड़ता है तो वहीं पर वो घिस जाता है। तो इसी प्रकार हम जब एक दूसरे के साथ मिलके रहते हैं तो उस समय कड़वी बात हमारे मन में आने की संभावना है। அப்ப அவர் அந்த மெக்கானிக் என்ன பார்க்கறாரு, எல்லா பார்ட்ஸையும் செக் பண்றாரு, எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுல ஒரு ஆயில் கொடுக்கறாரு, ஒரு லூப்ரிகேஷன் போடுறாரு. तो वहां जो पार्ट्स है, जो सामान है गाड़ी में चलती रहती है, उसमें वो मैकेनिक क्या करता है, थोड़ा तेल या ग्रीस उसमें दे देता है। நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் அந்த ஆயில் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறவரா இருக்கிறார். वैसे ही हमारे लिए दिए गए पवित्र आत्मा ये तेल के समान हमारी जो भी फ्रिक्शन होता है उसको उस पे पवित्र आत्मा कार्य करता है। அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம அந்த காரியங்களை ஹேண்டில் பண்றதுக்கு, அந்த चैलेंजेस फेस பண்றதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். प्रतिदिन पवित्र आत्मा का जो अभिषेक अगर रहेगा तो प्रतिदिन इस प्रकार का रगड़ जगड़ की बातों में वो हमारे मदद करता है। இன்னொரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தை அங்க ஒரு தண்ணீரை போல உப்புரப்படுத்தப்பட்டிருக்கிறது अनेक இடங்களிலே. और कई बार, और दूसरी बात क्या है, एक और बात, वो परमेश्वर के वचन जल के लिए तुलना किया गया है कई जगह में। எப்படி தண்ணீர் காரியங்களை சுத்தப்படுகிறதோ, நம்முடைய சரீரத்தை சுத்தப்படுத்துகிற எல்லா காரியத்திலும் நாம் தண்ணீரை வைத்து சுத்தப்படுத்துகிறோமோ, நாம் காலையில கேட்டபடி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். जिस प्रकार जल जो है कई बातों को धोने के लिए मदद करता है, साफ करने के लिए पानी मदद करता है, उसी प्रकार ये परमेश्वर के वचन उस जल का कार्य हमारे आत्मा में करता है। வண்டி போயிட்டு தான் இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, நம்ம சர்வீஸ் பண்ணாம ஓட்டிக்கிட்டே இருக்கவும் செய்யலாம். ஆனா ஒரு நாள் அதோட பிரச்சனைகள் வருகிறது. गाड़ी तो चलती रही है, कोई प्रॉब्लम तो नहीं है, लेकिन अगर सर्विस किए बिना या कोई मैकेनिक को दिए बिना हम गाड़ी लगातार चलाते रहेंगे, एक न एक दिन जरूर वो समस्या में करेगी। நாமும் நம்முடைய வேலைகளை செய்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம், எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனா உள்ளான மனிதன்ல நம்ம அந்த மறுரூபம் இல்லை என்றால் ஒரு நாள் இல்லைனே ஒரு நாள் நாம் காரியங்களில் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. हम भी अच्छे दौड़ रहे हैं, जा रहे हैं, सेवकाई कर रहे हैं, लेकिन भीतरीय मनुष्यत्व में अगर रूपांतर होते नहीं जाते तो एक न एक जगह पर हम भी रुक जाएंगे सेवकाई में। ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே வெறுமையாக்கி அமைதலா இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அந்த மெக்கானிக் அந்த காரியங்களை பார்த்து அதை சரி பண்ணுகிறாரோ, ஆண்டவர் நம்மையும் ரிப்பேர் பண்ணுகிறார். जिस प्रकार एक मैकेनिक जो है उस गाड़ी को पूरा खोल के मरम्मत करता है, वैसे ही परमेश्वर के आत्मा या परमेश्वर के वचन और परमेश्वर हमारे अंदर उस मरम्मत का कार्य को करता, साफ करता। எப்படி broken armsக்கு ரெஸ்ட் கொடுக்கிறோமோ அதே மாதிரி broken relationship, broken heartsக்கு God needs to give the rest. जिस प्रकार हड्डी टूट जाता है तो वो पूरे हाथ जो है बांधा जाता है, आराम दिया जाता है, इसी प्रकार जो हमारे मन में जो बातें टूट गई है या तोड़ी गई है उन बातों के लिए परमेश्वर से आराम मिलना जरूरी है। Physician heal yourself நம்ம ஒரு வசனத்தை பார்க்கிறோம். और डॉक्टर लोग जो है अपने आप को भी चंगाई देते हैं करके एक वचन में हम लोग देते हैं। எப்படி நாம் நம்மை சுகப்படுத்தி நாம் ரிப்பேர் ஆகாதபடி நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. और हम अपने आपको अगर मरम्मत नहीं करते, अपने आप को हम ठीक नहीं करते तो दूसरों को ठीक हम कभी नहीं कर सकते हैं। ஆண்டவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். நம்முடைய பாரங்களோடு கவலைகளோடு வரும்பொழுது ஒரு நாளும் அவர் நம்ம பின்னோக்கி அனுப்புகிறவரே அல்ல. जब कभी हम बोझ के साथ या कुछ समस्याओं के साथ परमेश्वर के सम्मुख में जाते हैं, वो कभी भी तिरस्कार करने वाला परमेश्वर नहीं है। Are we hurt? Are we broken? We can come back freely to our Father. क्या आप चोट में तड़प रहे हैं, क्या पीछे मुड़ गए हैं या कहीं भाग जा रहे हैं, फिर उस परमेश्वर के पास आइए जो चंगाई करने वाला। It is okay to rest a while. ये बात सच है, ये होना भी चाहिए कि कुछ देर के लिए हमें आराम करना। It is okay to reduce our speed. ये बात सच है कि हमारी जो दौड़ है उसको धीमा करें कुछ देर के लिए। We may walk slower.
हम धीरे धीरे चल सकते हैं, but we should never change our direction. लेकिन हमारे दिशा कभी न बदलने पाए. நம்முடைய காரியங்கள் சோர்வாகலாம், கொஞ்சம் நம்ம நிறுத்தி நம்ம பாஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கலாம். ஆனா என்னைக்குமே நம்முடைய டைரக்ஷன் ஆண்டவரையோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம பின்னோக்கி போக கூடாது. थकने के चलते हम रुक जा सकते हैं या धीमा जा सकते हैं, लेकिन हमारे दिशा जो परमेश्वर की ओर हम लोग जा रहे हैं उसमें कभी अदल बदल नहीं होना चाहिए. அதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. इसलिए यीशु हमारे लिए सारे बुलाहट को रखता है. वो ये बुलाता है कि ये बोझ से दबे लोगों मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு மதுரமான ஒரு வார்த்தையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. ये शब्द जो है यीशु मसीह का हमारे जीवन में कितने मीठे शब्द हो जाते हैं. இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிட்டு வாப்பான்னு சொல்லல ஆண்டவர், நீயாவே வா, ஐ வில் ரிப்பேர் யூ, ஐ வில் ரிஸ்டோர் யூ அப்படின்னு சொல்லுகிறார். यीशु ऐसा नहीं कहा था कि तुम ऐसे योग्यता को रख के आओ, तुम ऐसे अपने को बना के आओ मेरे पास. नहीं, तुम जैसा है वैसे मेरे पास आओ. இது ஒருவேளை அவிசுவாசிகளா இல்ல ஆண்டவரை அறியாதவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, இது நமக்கும் தான், ஆண்டவருடைய சீஷர்களான நமக்கும் தான், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களான நமக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ये वचन न केवल अविश्वासियों के लिए जो यीशु को नहीं मानते दिया गया, लेकिन हम लोग विश्वास करने वाले यीशु को छेले हैं, हमसे भी कहा जा रहा है ये परिश्रम करने वाले मेरे पास आओ. நாம் 29 மத்தேயு 11 29 30 வசனத்தையும் வாசித்து நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். मत्ती 11वां अध्याय 29 और 30 वचन को पढ़ के हम आगे बढ़ने जा रहे हैं. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். मेरा जुआ अपने ऊपर उठा लो और मुझसे सीखो, क्योंकि मैं नम्र मन में दीन हूं और तुम अपने मन में विश्राम पाओगे, क्योंकि मेरा जुबा सगज और मेरा बोझ हल्का है. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, ஆண்டவர் நமக்குன்னு அழைத்த அழைப்பு ஒருவேளை நமக்கு பாரமா இருக்குதா? क्या परमेश्वर ने आपको बुलाया, वो बुलाहट आपको बोझ जैसा लग रहा है? செய்ய வேண்டிய காரியம் ஒரு பெரிய மலையை சுமக்கிற மாதிரி தினந்தோறும் இருக்குதா? जो आपको जो काम करना है वो बहुत पहाड़ जैसे काम दिखाई पड़ता हो? ஒரு அடி முன்னேறதுக்கும் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது, பல யோசனை பண்ண வேண்டியதுக்கு, ஏன் நான் இதை செய்யணும், ஏன் வாழணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நெருக்குகிறதா? क्या ये कदम रखने के लिए भी हमको मुश्किल हो रहा है, मुझे क्यों जीना है इस जीवन में करके क्या आप सोचते हैं? மறந்துட வேண்டாம், நம்முடைய இந்த நுகத்தை சுமக்கிறது நம்ம மாத்திரம் இல்லை, நம்மளோட ஒரு பெரிய ஆண்டவர். இந்த மாட்டு வண்டியை பார்த்துருப்போம், ஒரு மாடு அதை இழுக்கிறது இல்லை, இன்னொரு பெரிய ஒரு ஆண்டவர் நம்மோட சேர்ந்து வருகிறார்னு சொல்கிற ஒரு வார்த்தை. ना केवल हम ये सोचें कि हमारे लिए बहुत बड़ा बोझ करके सोचने वाले ना रहें, लेकिन प्रभु मेरा बोझ को उठा ले जाने वाला, प्रभु मेरे साथ. आप बैलगाड़ी को देखे होंगे, बैलगाड़ी में एक बैल नई गाड़ी खींचती है, लेकिन दो बैल मिल करके वो गाड़ी को खींचती है. மிகவும் நெருக்கப்பட்டு மிகவும் உடைக்கப்பட்ட நிலையில நாம் இருக்கிறோமா? நம்மை உடனே அழைத்து நம்மை உருவாக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். अगर आप थक गए, टूट गए, रुक गए, बैठ गए, परमेश्वर फिर से में बना के फिर उस दिशा में रखने के लिए तैयार है. நம்முடைய கஷ்டங்களை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. हमारे कष्ट को ढांपने के लिए जरूरत नहीं है. அடுத்த ஒரு காரியம், அசுத்தமாயிராதே என்று சொன்னபடியே அசதியாயிராதே. जैसे परमेश्वर कहता है कि अशुद्ध ना बनो, वैसे ही परमेश्वर कहता है कि आलसी ना बनो. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். नीति वचन 22 का 29 को हम देख लेंगे. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். यदि तू ऐसा पुरुष देखे तो काम काज में निपुण हो, तो वह राजाओं के सम्मुख खड़ा होगा, छोटे लोगों के सम्मुख नहीं. இது நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, நீ நல்லா ஒர்க் பண்ணனா ஒரு நல்ல பெரிய லெவல்ல வரலாம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். बच्चों को हम लोग सिखाते हैं, अच्छा पढ़ोगे, अच्छा काम करोगे तो ऊंचे जगह पर पहुंचोगे. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கும் இது பொருந்தும். நம்முடைய வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நாம் யாருக்கு, எந்த ராஜாவுக்கு, ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஊழியக்காரரா இருக்கிறோம். हम भी, बड़े लोग भी इस बात को अपना सकते हैं कि हमारे काम काज में अगर निपुण रहते हैं तो हम राजाओं के सम्मुख खड़ा होंगे, छोटे लोगों के सम्मुख नहीं होंगे. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஆண்டவர் விரும்புகிறது சோம்பேறியா இல்ல, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு விரும்புகிறார். परमेश्वर हमारे काम काज में आलसी ना बनने के लिए नहीं बुलाया, लेकिन काम काज में तेज से काम करने के लिए बुलाया. ஒருவேளை படித்து கொண்டிருக்கலாம், நம்ம வேலைகள்ல இருக்கலாம், அலுவல்கள்ல இருக்கலாம், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ணலாம், எதுலயுமே நாம அதில இருந்து ஒரு படி முன்னேறி 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 போறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். पढ़ने वाले बच्चे क्यों न हो या डिपार्टमेंट में ट्रेनिंग पाने वाले कोई भी क्यों न हो या बड़े लोग क्यों न हो, और एक जगह नहीं वहां से और तरक्की और आगे बढ़ते हुए दिखाई पड़े. better every day,
बेटर एवरीडे प्रतिदिन बेहतर बनो நாளொரு மேனி நம்ம வளரணும். और प्रतिदिन बेहतर बढ़ते जाए. நாம் செய்து கொண்ட காரியம் அதே காரியமா இருக்கலாம், ஆனா நம்ம யாருக்காக செய்றோம்? ஆண்டவருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு செய்றோம். ஐ வில் டு மை பெஸ்ட் ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஓடலாம். एक ही काम करते होंगे, एक ही कार्य रोज करते होंगे, लेकिन उसमें और बेहतरीन विचार से हम करते रहे. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி. पौलुस कहता है जो मुझे बलवंत करता है यीशु मसीह, उनसे सब कुछ करने के लिए मैं तैयार हूं. சில நேரங்களில் சேலஞ்சிங் டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது இமிடியேட்டா நம்முடைய ஹியூமன் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா, இல்ல என்னால முடியாது, எனக்கு இது வேண்டாம்னு தான் சொல்லுவோம். कभी कभी जो है एक बड़े काम सौंपा जाता है, थोड़ा सा मुश्किल है, तो लोग क्या कहते हैं, नहीं हमसे नहीं होगा ये काम करके बोल देते हैं. ஒரு டீச்சர் உங்களை கூப்பிட்டு தம்பி இதை பண்ணணும், இதை எனக்கு வேலை முடிக்கணும்னு சொன்னா சில நேரம் என்ன சொல்லுவோம், இது பெரிய கஷ்டம், என்னால முடியாது டீச்சர். சில நேரம் பிள்ளைங்க சொல்லிடலாம் இல்லையா? अब टीचर जो है कभी कभी बच्चों को बुला के ये काम दे देते हैं, तो बच्चे कभी कभी बोलते क्या है, हमसे नहीं होगा टीचर करके बोल देते हैं. ஆனா இதை நம்ம யோசிக்கணும், 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 100 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல உங்களை மட்டும் கூப்பிட்டு டீச்சர் உங்களை சொல்லணும்னா நீங்க ஸ்பெஷலா இல்லையா? मान लीजिए इसको मन में रखना, उस समय जब टीचर काम देती है कि 50 बच्चे हैं, 100 बच्चे हैं, तो 50 बच्चों में से एक बच्चे मुझको बुला के टीचर दे रहे हैं, तब मुझसे कुछ काम होगा. உண்மைதான், ஆண்டவர் நம்மை அழைத்தது ஒரு பெரிய பிரிவிலேஜ். அந்த பிரிவிலேஜோட இட் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. जरूर परमेश्वर ने हमें बुलाया, बड़ी सौभाग्य की बात है, लेकिन उसके सौभाग्य की बात के साथ हमारे लिए एक जिम्मेवारी भी मिली है. அந்த 2 தாளந்தோ 5 தாளந்தோ அதை இன்னும் அதிகமாக நம்ம பெருக்கி ஆண்டவருக்கு இன்னும் மகிமையான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2 तोड़े मिले या 5 तोड़े मिले उससे मतलब नहीं, उससे और बढ़ करके बढ़ा करके हम लोग काम करने पाए. Be focused in God's assigned task. परमेश्वर के दिए ये काम या कार्य में लगातार निशाना बनाए जाओ. இதனால அப்படி அர்த்தம் இல்ல எல்லா காரியத்தையும் நம்ம தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மை அழைக்கிற காரியங்களை நாம் பகுத்தறிந்து அதற்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்மால் முடிந்தவற்றை நாம் செய்ய வேண்டும். इसका मतलब ये नहीं कि सारे काम को मैं करता रहूंगा, नहीं नहीं नहीं, मेरे लिए जो सौंपा गया, जिम्मेवारी दी गई, उसको मैं अच्छे ढंग से करता रहूंगा. இப்படி நாம யோசிக்க கூடாது. இல்ல அவங்க செய்யலையே, அவங்க வேலையை அவங்க செய்யலையே, இவங்க இப்படி இருக்காங்களே, அப்படி நாம யோசிக்க கூடாது. ஒருவேளை நம்முடைய ஃபீல்ட க்ளீனா நீட்டா நம்ம செய்யும் பொழுது இட் மே மேக் அதர்ஸ் திங்க் I also should make it clean. हम ये काम ना करें कि दूसरों को देख रहे हैं, वो तो नहीं कर रहे हैं, हमको क्यों करना है, वैसा नहीं. अगर हम अपने काम में किसी को देखे बिना अच्छा करते रहेंगे, तो दूसरा भी हमारे काम को देख के सोचेगा, हाँ ये तो काम अच्छे कर रहे हैं, हम क्यों नहीं कर सकते हैं. சாலமோன் சொல்கிறார், தூக்கத்தை விரும்பாதே அப்படின்னு சொல்லி. सालोमोन कहता है कि नींद से प्रीति मत रखो. 22வது அதிகாரம், அதே நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन 22 अध्याय, वही अध्याय 13 वचन में यूं लिखा गया है. வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான்னு சொல்லி. आलसी कहता है क्या, पागल तो सिंह होगा, मैं चौक बीच घात किया जाऊंगा. நமக்கே தெரியாது நமக்குள்ள எவ்வளவுக்குள்ள ஆண்டவர் கிருபைகளையும் கிரேஸையும் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. நமக்கு கொடுக்கிற காரியங்களை நம்ம முன்னோக்கி செல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபையும் அங்க அதிகமாய் பெருகுகிறது. हमें पता नहीं है परमेश्वर अनुग्रह हमारे ऊपर कितना मिला है, लेकिन हम आगे बढ़ते जब जाएंगे तब परमेश्वर का अनुग्रह बहुतायत हमें मिलते रहेगा. நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிக்கிறது மட்டும் டிசிப்ளின் இல்ல, நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம சாப்பிடுறது, நம்ம how do we take pleasure, how do we have hobbies, அதுலயும் we are important. ना केवल बाइबल पढ़ने में पूरा संतुष्ट रहें और प्रार्थना में अच्छे रहें, लेकिन खाने पीने में और जो छोटा मोटा काम जो घर में रहते हैं उसमें आनंद लगा के, मन लगा के उस काम को भी क्या करने पाए. बाइबल படிக்கிறதா இருந்தாலும் सिस्टमैटिका let us invest time so that we study Bible. अगर बाइबल भी पढ़े थोड़ा उसको तरीका से, अच्छे ढंग से, और उसका एक एक चैप्टर को नियुक्त करके हम प्रतिदिन पढ़ने पाए. ஏன்னா பவுல் தீமோத்தேயு சொல்கிறாரு, train yourself in godly matters. क्योंकि परमेश्वर का दास पौलुस अपने चेला तीमुथियुस से कहता है कि परमेश्वर के स्वर्गीय बातों में अपने आप को तुम तैयार करो. எதுவும் அப்படியே வர்றது இல்லல்ல, क्योंकि कोई भी अच्छी बात वैसे नहीं मिलती है. அதுவாவே வர்றது எது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா எனக்கு தோன்ற ஒன்று சும்மாவே இருந்தா என்ன வரும், தூக்கம் வரும். இன்னொன்று சும்மாவே இருந்தா வெயிட் கூடும். हाँ, मेरे लिए 2 बात है कि अगर कुछ भी पूछे बिना ऐसे ही बैठ जाएगा, 2 बात आती है. ऐसे बैठ जाइएगा घर में, 2 बात आती है. एक तो नींद चली आती है, फिर जो है बहुत हम लोग एक ही जगह बैठ जाते हैं. வெயிட் குறைக்கணும்னா கூட वेट ज्यादा हो जाता है. நிறைய நேரம் வருவாங்க, शरीर में सूजन है डॉक्टर साहब कुछ दवाई दे दीजिए इसको हल्का करे அப்படின்னு. சரி, வெயிட் உடம்பு ஊதுற மாதிரி இருக்கு, நீர் வச்ச மாதிரி இருக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து தாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். लोग आते हैं बीमार,
हमारे पास कैसे आते हैं, मेरा वजन बढ़ गया है कि उसके लिए कुछ कम करने के कुछ दवा दे दीजिएगा। இங்க நம்ம சொல்ல முடியாது நீங்க வந்து ஒபீஸா இருக்காங்க, நீங்க என்ன சொல்லும் ஆப் शुरू से हेल्दी है, நீங்க முதல்ல இருந்தே ஹெல்தியா தான் இருக்கீங்களா? அந்த ஒபீஸ்ங்கற வார்த்தை, குண்டுங்கற வார்த்தைக்கு இங்க நம்ம சொல்ல வேண்டியது ஹெல்தின்னு தான் சொல்றாங்க இங்க நிறைய பேர். और यहाँ कई लोग क्या बोलते हैं, जो मोटापन हो जाते हैं तो ओबीस करके शब्द इस्तेमाल नहीं करते, आप बहुत मोटा हो गए हैं करके, नहीं नहीं आपका तंदुरुस्त अच्छा है, बहुत अच्छे हैं आप करके बोलते हैं। ஒரு நாள் ரெப்ரசன்டேட்டிவ் என்கிட்ட வந்து சொன்னார், சார் आप बहुत हेल्दी हो गए அப்படின்னு. एक रिप्रेजेंटेटिव आके हमसे कहने लगा आप बहुत हेल्दी हो गए करके ஹெல்தினா बोलते हैं। मतलब நான் நல்லா ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்ல, நான் குண்டாயிட்டேன்னு அர்த்தம். हेल्दी का मतलब आप अच्छे हैं, स्वादिष्ट है, इसका मतलब ये है कि मैं मोटा हो गया उसका मतलब है। ஆனா அது அன்ஹெல்தி. उसका मतलब सचमुच में क्या है, आप बीमार है। சோ நம்மளே நாமே ட்ரெயின் பண்றதுக்கு, ட்ரெயின் யுவர்செல்ஃப் இன் காட்லி மேட்டர்ஸ், ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறதோ ஜெபிக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். बाइबल पढ़ने की बात हो, कोई भी काम घर में करते कुछ भी हो, उसको सही तरीका से करने के लिए परमेश्वर हमें सिखाता அதுக்கு தான் ஆர்மர் ஆஃப் காட் ஆண்டவர் கொடுத்திருக்கார். எபேசியர்ல 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரிய வெப்பன்ஸ் நமக்கு கொடுத்திருக்குது. इसलिए इफिसियों की पत्री 6 अध्याय में पढ़ते हैं, सारे हथियार करके आत्मिक हथियार हमें दिए गए हैं। பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் லெஷர் டைம்ஸ். அதுல தான் வந்து நம்ம சில நேரம் யோசித்துறோம், ஸ்பிரிச்சுவல் ஹாலிடேன்னு. எப்படி ஸ்கூலுக்கு ஹாலிடே, நம்ம ஒர்க்குக்கு ஹாலிடே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹாலிடே இருக்குதா? we never have spiritual holidays. जिस प्रकार स्कूल की छुट्टी होती है या कॉलेज की छुट्टी होती है, वैसे आत्मिकता में या आत्मिक बात में कोई दिन छुट्टी नहीं रहती है। சில நேரம் சோஷியல் மீடியா எல்லா ஃபார்வர்ட்ஸே நம்ம பார்க்கலன்னா அது பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. और सोशल मीडिया या उसमें फॉरवर्ड्स जो हमें मिलता है उसको देखना तो गलत नहीं है। ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். as godly people, godly workers, we should manage our time. நம்ம வந்து godly books, ஆண்டவரால் எழுதப்பட்ட பெரிய மனிதர்கள் अंकल மாதிரி நிறைய பெரிய மனிதர்களுடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ना केवल बाइबल पढ़े, परमेश्वर के दास जैसे हमारे बड़े अंकल और परमेश्वर के दास लोग जो लिखे हुए किताब है उसको पढ़ने में हम समय बिताएं। அதன் மூலமாக இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளருவதற்கு அது ஏதுவாய் இருக்கு. और उनके द्वारा परमेश्वर में और आगे बढ़ने के लिए हमारे लिए मददगार होगा। So 4 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று வந்து முதலாவது பின்னிட்டு பாராதே. मैं 4 बातों को अभी तक मैं बोला, वो ये है कि सबसे पहले मैं बोला कि पीछे ना देखो। பலவீனனா இராதே. दूसरा निर्बल ना रहो। அசதியா இராதே. तीसरा आलसी ना बनो। அசுத்தமா இராதே. फिर अशुद्ध ना बनो। இது எல்லாம் நம்ம விட்டு களையும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படியாக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் ஒரு வசனத்தை ये வாசிப்போம். सारी बातें हमारे जीवन से अगर चली जाती है, मिट जाती है, तो परमेश्वर हमें कैसे कैसे बनाता थोड़ा देख लेंगे अभी। 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். दूसरा कुरिन्थियों 5:18। दूसरा कुरिन्थियों 5:18। இவைகளை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை நம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ये सब बातें परमेश्वर की ओर से हैं, जिसने मसीह के द्वारा अपने साथ हमारे मेल मिलाप कर दिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है। ஒருவேளை நம்மளை பார்த்து நீங்க யார் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு? ஆண்டவருடைய ராஜாதி ராஜனுடைய பிரதிநிதி. अगर कोई आपसे पूछेंगे आप कौन है, तो हम कौन है? परमेश्वर जो यीशु मसीह राजा के हम स्वर्गदूत है या हम राजदूत है। என்ன செய்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போனா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அழைப்பு இதுதான். ஒப்புரவாக்கினார் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். तो हमारे काम क्या है? तो हम उस प्रतिनिधि होके जब हम जी रहे हैं, जिस प्रकार यीशु मसीह हमें उस पिता के साथ मिलाया, मेल मिलाप के कार्य किया, அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். तो उस मेल मिलाप की सेवा को परमेश्वर हमारे हाथ में दे दिया। நாம் பல நிலைகளிலே, பல காரியங்கள்ல, ஸ்கூல்ஸ்ல, பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல, ட்ரைனிங் சென்டர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணலாம், படிக்கலாம். हम पढ़ाई करते होंगे, ट्रेनिंग पाते होंगे या स्कूल में काम करते होंगे, कहीं भी रहते होंगे। ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு எப்படி ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிற மக்களை ஒப்புரவாக்குதலின் மூலமாக ஆண்டவரோடு அழைக்கிறதற்காக. हम इस मेल मिलाप की सेवा में कर जाएं। कैसे? जो लोग यीशु मसीह से दूर रहते हैं उनको उस पिता के साथ, यीशु मसीह के साथ मिलाने के कार्य करें। இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம வாசித்தோம் மத்தேயு 11:28. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நமக்கு ஒரு கவலை கஷ்டம் வரும்போது ஓடி போறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அப்பாவின் அன்பை அறியாதபடி தங்களுடைய முயற்சிகளை, தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்கள் உண்டு. हम जरूर जानते हैं हमारे स्वर्ग में एक पिता है। हम जब रोते हैं उसी के पास दौड़ के चले जाते हैं। हम जब दुख में पड़ते हैं उस पिता के पास दौड़ के चले जाते हैं, स्वर्गीय पिता के पास। लेकिन इस संसार में करोड़ों लोग हैं जो उस पिता के पास नहीं आ सक रहे हैं, तो उनको पिता के साथ मिलाने की सेवा हमें मिली है। We have a broken world with broken relationships. நம்மள ஆண்டவர் எப்படி ரிப்பேர் பண்ணாரோ, we are called to repair others. इस संसार जो टूट गया
गया है और जहां इस संसार में लोग रहते हैं वे भी टूट गए हैं और उन लोगों को जोड़ने के कार्य परमेश्वर ने हमारे हाथ में दिया है। இப்போ எல்லாமே செல்போனை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணாதான் புரியுது. நமக்கு ஐபோனே நம்ம வச்சிருக்கலாம், பெரிய பெரிய போன்ஸ் வச்சிருக்கலாம், இருந்தாலும் நெட்வொர்க் இல்லைன்னா அங்க பிரயோஜனம் இருக்குதா? चाहे हमारे हाथ बड़े महंगा फोन रह सकता है, आईफोन तक रह सकता है, अगर नेटवर्क वहां काम नहीं कर रहा तो आईफोन से भी कोई फायदा नहीं है। அந்த நெட்வொர்க் ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒரு பிரதிநிதியாக தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். तो उस परमेश्वर का प्रतिनिधि होके या राजदूत होके परमेश्वर हमें बुलाया है। 19வது வசனம் அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். तो उसी अध्याय में 19 वचन यूं कहता है कि अर्थात परमेश्वर ने मसीह में होकर अपने साथ संसार का मेल मिलाप कर लिया और उनके अपराधों का दोष उन पर नहीं लगाया और उसने मेल मिलाप का वचन हमें सौंप दिया है। நமக்கென்று இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்காக. परमेश्वर ये वचन हमारे लिए इसलिए दिया है ताकि हम दूसरों को जाके बताएं। இந்த உலகத்தின் காரியங்கள்ல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமே உண்டு. அந்த மெசேஜை நம்ம சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். इस संसार में जो भी समस्या है, दुख है, संकट है, सारी बातों का समाधान हल यीशु मसीह में है। इस बात को संसार में जाके हम ऐलान करें। தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் 20வது வசனத்துல 20वां वचन में हम पढ़ते हैं लगातार, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாய் இருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். इसलिए हम मसीह के राजदूत है, मानो परमेश्वर हमारे द्वारा विनती कर रहा है। हम मसीह की ओर से निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो। நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டு என்னன்னு சொன்னீங்கன்னா அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், हमारे ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகள். हमारे लिए क्या पहचान पत्र दिया गया है? वो पहचान कार्ड ये दिया गया है कि हम परमेश्वर के राजदूत हैं। அம்பாசிடர்னு சொல்ல போனா அவர் அந்த ராஜாவை இல்லனா அந்த ஒரு தேசத்தை பிரதிபலிக்கிற ஒரு நபராக இருக்கிறார். ये राजदूत का मतलब ये है किसी देश का होगा, किसी राज्य का होगा तो उस देश का पूरी बात को यही दूसरों को बताने वाला रहेगा। ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே சமயம் அதுல நமக்கு பிரிவிலேजेसும் உண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உண்டு. तो उस बहुत बड़ा जिम्मेवारी में जरूर हमारे लिए जरूर जिम्मेवारी सौभाग्य की है, लेकिन उसमें कई जिम्मेवारियां हैं हमें करने का है। பாவமும் இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களும் மக்களை உடைக்கிறது, ஆனால் நாம் மீண்டும் அதை கட்டுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். संसार में पाप और अशुद्धता लोगों को तोड़ता है, लेकिन हमारा प्रभु यीशु मसीह का लहू या हमारे द्वारा उन बातों को जोड़ने का कार्य होता है। நாம் இந்த காரியத்தை செய்வதற்கு நாம் ஒரு கூட்டமாக ஒரு ஃபெல்லோஷிப், நாம் தனியாக இல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பாக நம்ம செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम अकेले नहीं कर पाएंगे इस काम को, लेकिन झुंड में संगति में होके इस काम को पूरा कर पाएंगे। பார்த்திருப்போம், கேம்ப் ஃபயர் போடும்போது ஒரு நிலக்கரி எல்லா நிலக்கரி சேர்ந்து இருக்கும்போது தான் அங்க ஒரு நெருப்பு உண்டாகிறது. आप कैंप फायर देखे होंगे, एक कोयला नहीं जल रहा लेकिन सारे कोयला को वहां डाल के और उसको जलाएंगे तब पूरा वहां पर धूप दिखाई पड़ेगा। ஒருவேளை அந்த குளிர்ல ஒரு நிலக்கரி துண்டு சொல்லுது இல்ல நான் தான் ரொம்ப பிரைட்டா எரியறேன், நான் தான் ரொம்ப பவர்ஃபுல், நான் தனியா தான் இருப்பேன்னு சொல்லி தனியாகி அந்த குளிர்ல போனா என்ன ஆகும்? मान लीजिए एक ही कोयला जो है मैं ही जल रहा हूं, इसी के चलते जो है लोग जो है मेरे पास तापने के लिए आ रहे हैं, तो ऐसे कहेगा तो क्या हो जाएगा? அது சிறிது நேரத்திலே அழிந்து போயிடும். तो एक ही कोयला जो है जल जल के खत्म हो जाएगा। நம்முடைய நெருப்பு நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன சொல்லி இருக்கா வேதத்துல, ஆவியிலே அனலாயிருங்கள்னு சொல்லி बाइबल बताती है आत्मा में जागते रहो करके लिखा है। அதற்காக தான் நாம் இந்த மாதிரி ஃபெல்லோஷிப்ல வரும்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணுவதற்கு உந்தி தள்ளுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. इसलिए एक दूसरे के संगति होके जब हम आते हैं एक दूसरे को तसल्ली का कारण हम यहाँ बन जाते हैं। அந்த அம்பாசிடர் ஒரு எப்படி ஒரு தேசத்தை அவர் பிரதிபலிக்கிறாரோ, ஒரு தேசத்துடைய மகிமையை பிரதிபலிக்கிறாரோ, அப்படியாக நாம் ஆண்டவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். जिस प्रकार एक देश का राजदूत जो है उस देश की सारी बातों को दिखा देता है, उसी प्रकार हम भी उस राज्य परमेश्वर का स्वर्गदूत है या राजदूत है, हम परमेश्वर की सारी बातों को इस संसार में ऐलान இந்த करते हैं। காரியம் பவுலுடைய மனசுல இருந்ததனால 6வது அதிகாரத்துல அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார் நம்ம பார்க்க முடியும். ये बातें पौलुस के मन में रहने के चलते वहीं पर 6वां अध्याय में हम क्या बात को देखते हैं? பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் சொல்லி அவர் சொல்லுகிறார். और बहुत वहां सूची देता है, संकट में, बीमारी में, तकलीफ में करके वो कई कारण को वहां पर लगा देता है। நாம் யார், நாம் எதற்காக அழைக்கப்பட்டுகிறோங்கிற ஒரு சரியான ஐடென்டிட்டியும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது எந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு தைரியம் உண்டு. अगर हमारे पास सही पहचान रहेगा किस कार्य के लिए हम बुलाए गए हैं, तो कोई भी काम करने के लिए हमारे पास
हिम्मत हो जाता है। இயேசு கிறிஸ்து தான் யார் என்றும் எங்கே போகிறேன் என்று அறிந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய அறையில் கட்டப்பட்டிருந்த கச்சையை எடுத்துவிட்டு சீஷர்களுடைய கால்களை கழுவினார் சொல்லி. यीशु मसीह को मालूम था कि कहां जा रहा था, तो अच्छी तरह मालूम होने के चलते, निशानों को पहचानने के चलते वो अपने चेलों के पांव को धो रहा था। நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது we are not called to drift and dream but we are called to do hard work for the Lord. हम इस संसार में रोक के या निराश में होने के लिए नहीं, लेकिन परमेश्वर के लिए बड़े-बड़े कार्य करने के लिए बुलाए गए हैं। We should not pray for easy lives but we should pray for ability to do the hard work. हम आसान काम के लिए प्रार्थना करने के लिए नहीं बुलाए गए हैं, लेकिन हमारे पास उस बल चाहिए, उस बड़े काम करने के लिए, उस बल के लिए प्रार्थना करना தொடர்ந்து அவர் என்ன चाहिए। சொல்றாரு 5வது வசனத்துல பார்க்கும்போது அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் இருந்தேன்னு சொல்லி சொல்லுகிறார். फिर 5वां वचन में उसी अध्याय में कहता है कोड़े खाने में, कैद होने में और हुल्लड़ों में, परिश्रम में, जागते रहने में, उपवास करने से करके वो लिखता है। 8வது வசனத்தை பார்க்கும்போது கணத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகும் சொல்லப்பட்டிருக்கு. 8वां वचन में देखते हैं आदर और निरादर से और दुर्नाम और सुनाम से यद्यपि बरमाने वालों जैसे मालूम होते हैं तो भी सच्चे हैं। மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் நல்லதா செய்யறாரு, கரெக்டான ட்ராக்ல தான் போறாரு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? அவரை கனவீனப்படுத்துறாங்க, துர்க்கீர்த்தி கொடுக்குறாங்க, அவரை எத்தர்ன்னு சொல்றாங்க. जरूर यीशु सही रास्ता में गए, लेकिन लोग उनको निरादर किए, उनको दुर्नाम और उनको कई बातों को उनके विरोध में बोलने लगे। மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு பெரிய கிராஸ். ये मिसअंडरस्टैंडिंग बहुत बड़ा कारण हो जाता है। ஆண்டவருடைய மனுஷன் சொல்றாரு இட் இஸ் மோர் பெயின்ஃபுல் than martyrdom. प्रभु कहता है कि मार्टरडम से ये बहुत बड़ा एक दुखी அந்த बात மனுஷன் है। எப்படியா சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நம்ம ரைச்சஸ் திங் ரைட் திங் பண்ணும்போதும் தவறாக புரிந்து கொள்ளும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சுமை, அது மாற்றிடமை விட பெரிய சுமையா இருக்குன்னு சொல்றாங்க. शहीद जो होने की बातों से बढ़कर के ये बात जो है कि जब हम अच्छे काम करते हैं लोग हमें गलत समझते हैं, गलत बोलते हैं, वो उससे बढ़कर करके वहां सुनाया गया है। ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கிறார், நம்ம அறிந்திருக்கிறார்னு சொல்லும்போது மக்கள் நம்மை புரிந்து கொள்ளலையேங்கிற வேதனை நமக்கு அதிகமாய் தாக்காது. प्रभु यीशु हमें समझ लिया है, मुझे अच्छी तरह जानता है, जो जानकारी जिनके पास रहेगा तो लोग अगर नहीं समझते तो भी वो निराश न होता है। இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் தனியா விட்டாலும் அவர் சொல்கிறார் நான் தனியா இருப்பதில்லை, என்னோட பிதா என்னோட இருக்கிறார்னு சொல்லுகிறார். यीशु मसीह को 3 साल जो है चेले उनको छोड़ दिए रहने के बाद भी, तो भी यीशु ने कहा मैं अकेला नहीं हूं। ரோமர் 8வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். रोमर 8वां अध्याय में एक वचन को पढ़ के अंत करेंगे। 31வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து அதை வாசிக்க முடியும். அதில் அவர் என்ன சொல்றார்? 35வது வசனத்தில் உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்கிறார். पौलुस कहता है चाहे वध किए जाने के लिए मेमना ले जाता है वैसे भी ले जाते हैं, लेकिन पौलुस का कहना है कि मसीह के प्रेम से कौन हमें अलग कर सकता है। 38வது வசனத்தை வாசிக்கும்போது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 38 वचन में पढ़ते हैं क्योंकि मैं निश्चय जानता हूं कि ना मृत्यु न जीवन न स्वर्गदूत न प्रधानताएं न वर्तमान न भविष्य न सामर्थ न ऊंचाई कोई भी बात हमें उस परमेश्वर से अलग कर सकेगी। நாமும் பவுலை போல இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். पौलुस के समान हमें भी महिमा में सेवकाई मिली है। ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தைரியம் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா ஆண்டவர் எதை நம்மை அழைத்தாரோ அதை முடிவு பரிந்தும் நடத்தி வருவார். बहुत बड़ी आशा की बात ये है, वो ये है जिस काम को परमेश्वर करने के लिए हमें बुलाया है आखिरी तक हमारे साथ वो रहेगा। எந்த காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேனோ அதை முடிவு பரிந்து நடத்த வல்லவர் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். पौलुस कहता है जो कुछ मैं कार्य परमेश्वर के हाथों में सौंपा हूं करने के लिए उसको परमेश्वर सुरक्षित रख के अगुवाई करेगा। நாளைக்கு நடக்கிறது, நாளைக்கு என்ன வரும், என்ன காரியங்கள் வரும் நமக்கு யாருக்கும் தெரியாது. कल क्या होगा, कल क्या होने वाला है कोई नहीं जानता है। ஆனால் நமக்கென்று ஒரு பெரிய ஆண்டவர் உண்டு. நம்மை அழைத்தவர், நம்மை அனுப்பினவர், நம்மை தயார்படுத்துகிறவர், அவர் விசுவாஸ் யோகி, அவர் ஃபெய்த்ஃபுல்லான காட். लेकिन हमें जो बुलाया, हमें हाथ धराया, वो परमेश्वर विश्वास योग्य परमेश्वर है। எல்லா காரியங்களையும் நம்மை சுத்தப்படுத்துகிறார், நம்மை தயார்படுத்துகிறார், அவருக்கென்று பயன்படுத்துகிறார். और सारी बातों को जो गंदे गलत है उसको हमसे हटाता है और उसके लिए इस्तेमाल योग्य बर्तन बनाता है.
நாம் ஒரு மிசை நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். 1 मिनट अपनी आंखों को बंद करके परमेश्वर के हाथों में हम सौंपेंगे.